அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒன்றல்ல இரண்டல்ல ஏறத்தாழ 600 ஆண்டுகளுக்கு பிறகு மிக முக்கியமான நாள் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த நாள் அமைந்துள்ளது. இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ரூபாய் போதும் 51 தலைமுறை சாபம் நீங்கும், குபேர யோகம் உண்டாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்தந்த நிகழ்வுகள் கிடைக்கப் போகின்றன இந்த நாளில் என்று பார்க்கும்போது உறுதியாகவே அந்த நாள் மிகவும் முக்கியமான மகத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக மகாலய அமாவாசையாக அந்த நாள் அமைகிறது. மகாலய அமாவாசை தினத்தன்று ரூபாய் போதும் 51 தலைமுறை சாபம் நீங்கி மிக சிறப்பான வகையில் உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன என்று பார்க்கும்போது கடினமாக உழைக்கிறேன், அதிக பணம் சம்பாதிக்கிறேன், ஆனால் பெரிய அளவிற்கு செல்வ செழிப்போ சேர்க்கையோ ஒன்றுமே இல்லை, அது மட்டுமல்லாது எவ்வளவுதான் பணம் வந்தாலும் அதை விட அதிகமாக விரயமாகிறது என்று வருத்தப்படக்கூடியவர்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் பித்ரு தோஷம் என்று சொல்லக்கூடிய பித்ரு கர்மா என்று சொல்லக்கூடிய முன்னோர்களின் ஆபத்தின் காரணமாக பல சங்கடங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. உண்மையிலும் நாம் பார்க்க போகணும் என்றால் முன்னோர்கள் என்பது நமது மூதாதையராக பார்க்கப்படுகிறார்கள். அப்பா, அப்பாவைக்கு தாத்தா, தாத்தாவிற்கு தாத்தா என பல தலைமுறைகளாக முன்னோர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உண்மையில் நம்மளை சவிப்பார்களா? அவர்களால் தோஷம் ஏற்படுமா என்றால் நிச்சயமாக இல்லை. ஆனால் அவர்கள் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள், இதை செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். நாம் அதை செய்ய தவறும் போது சிறு வருத்தம் கொள்வார்கள். உண்மையில் அது முன்னோர்களின் சாபம் அல்ல, முன்னோர்களின் வருத்தம் என்பதுதான் அதற்கான யதார்த்தமான உண்மை. அந்த முன்னோர்களின் வருத்தத்தை நீக்க கூடிய வகையில் இந்த மகாலய அமாவாசை விரத வழிபாட்டை மேற்கொள்வது நம்மளுடைய வாழ்வில் எண்ணற்ற நன்மைகளை அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது பல வகையில் பல தலைமுறையாக இருக்கக்கூடிய சாபங்கள் அனைத்தும் நீங்கி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களை தேடி வரும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அது மட்டுமல்லாது இடத்தில் 365 நாட்கள் இருந்தாலும் 96 முறை முன்னோர்களை வழிபாடு செய்ய வேண்டும், 96 நாட்கள் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் இவ்வளவு நாட்கள் நடைமுறையில் வழிபாடு செய்வது என்பது சற்று கடினம் என்றாலும் கூட அமாவாசை தினங்கள் வருடத்தில் 12 அல்லது 13 முறை வரக்கூடிய அமாவாசை தினங்களில் இந்த வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. அதுவும் முடியவில்லை என்றால் 3 மிக முக்கியமான அமாவாசையாக கருதக்கூடிய ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை, தை அமாவாசை என 3 அமாவாசைகள் பார்க்கப்படுகின்றன. இந்த 3 அமாவாசைகளிலும் மிக முக்கியமாக விரதமிருந்து வழிபாடு செய்வது முன்னோரின் ஆசீர்வாதத்தை நிறைவாக பெறக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆடி அமாவாசையில் முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு வருகிறார்கள். மகாலய அமாவாசையில் பூலோகத்திற்கு வந்து நமக்கு ஆசீரையும் அருளையும் நிறைவாக கொடுக்கிறார்கள். தை அமாவாசை தினத்தன்று மீண்டும் பித்ருலோகம் அடைகிறார்கள். பூலோகத்தில் இருந்து சென்று பித்ருலோகம் அடைகிறார்கள். அவர்கள் செல்லக்கூடிய வழியில் வெளிச்சம் வேண்டும் என்பதற்காக தான் கார்த்திகை, தீபாவளி போன்ற பல பண்டிகைகளும் கொண்டாடப்படுகிறது. இந்த 3 அமாவாசைகளில் விரதம் இருந்து முன்னோர் வழிபாட்டை செய்வது நல்லது. இந்த 3ம் முடியவில்லை என்றாலும் மறந்தவனுக்கு மகாலயம் என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கு மொழியும் உண்டு. நிச்சயமாக வருடத்தில் ஒரு முறையாவது இந்த மகாலய அமாவாசை அன்று மகாலய பட்சத்தில் ஆவது குறைந்தது விரத வழிபாட்டை மேற்கொண்டு முன்னோர்களுக்கு சரியான முறையில் தர்ப்பணம் கொடுக்கும் போது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும். குடும்பத்தில் திருமண தடை, புத்திரபாகிய தடை போன்ற பல சிக்கல்களை சந்தித்து வருகிறவர்களுக்கு அவை நீங்கும், செல்வம் அதிகரிக்கும், குபேர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பண வரவு அதிகரிக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், திருமண பாக்கியம் கிடைக்கும். இவை அனைத்தையும் விட பகையற்ற வாழ்க்கை நிறைவாக அமையும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு, புகழ் அதிகரிக்கும், பெயர் புகழ் வருவதற்கான சந்தர்ப்பம் உருவாகும். இந்த வழிபாட்டை ஆடம்பரமாக மேற்கொள்ளாமல் எளிமையாக மேற்கொள்ள வேண்டுங்க. அப்படி மேற்கொள்வதால் நிறைந்த நன்மை உங்களை தேடி வரும். இந்த முன்னோர் வழிபாட்டு தென்புலத்தார் வழிபாடு என்று அழைக்கக்கூடிய முன்னோர் வழிபாடு இறை வழிபாட்டிற்கு முன்னதாக மேற்கொள்ள வேண்டும் என்பதால் இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதோடு மட்டுமல்லாது இது இந்துக்கர் முறைப்படி மட்டும்தான் கடைபிடிக்கப்படுகிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. அனைத்து மதத்தினரும் அவரவர் முறைப்படி முன்னோர்களை வழிபாடு செய்கிறார்கள். ஏனென்றால் கிறிஸ்துவ முறைப்படி கல்லறை திருநாள் என்று முன்னோர்களை வழிபாடு செய்வதோடு மட்டுமல்லாது அவர்களுக்கு தேவையான பூஜைகளை செய்கிறார்கள். அதோடு
அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் அன்னதானமும் கொடுக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு மதத்தினரும் தங்களது முன்னோர்களின் ஆசிரையும் அருளையும் பெறுவதற்கு ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த வழிபாட்டை மேற்கொள்கிறார்கள். வருடம் முழுவதும் பல நேரங்களில் மேற்கொண்டாலும் இதுபோன்ற மிக முக்கியமான நாட்கள் மிக சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த மகாலய அமாவாசை. எனவே மகாலய அமாவாசை அன்று நிச்சயமாக தவறாமல் இந்த வழிபாட்டை மேற்கொள்வது தங்களுடைய வாழ்வில் பல நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த மகாலய அமாவாசைக்கு பிறகுதான் நவராத்திரி துவங்குகிறது. அடுத்து வரக்கூடிய 9 நாட்கள் நவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது. நவராத்திரி வழிபாட்டின் துவக்கமாகவும் மகாலய அமாவாசை அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாது மகாலய அமாவாசை தினத்தன்று சூரிய கிரகணமும் நடைபெறுகிறது. இரவு வேலை என்பதால் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை என்றாலும் கூட கூடுதல் கவனத்துடன் சூரிய கிரகணத்தை அணுக வேண்டும். கிரகணம் முடிந்ததற்கு பிறகு அடுத்த நாள் குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்துவிட்டு ஆலயம் சென்று இறை தரிசனத்தை மேற்கொள்ள வேண்டும். சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கலாம். நிச்சயமாக சூரிய கிரகணத்தை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தாலும் வெறும் கண்களால் பார்ப்பதை தவிர்க்கணும். அது மட்டுமல்லாது உபகரணங்களை பயன்படுத்தி பார்க்கலாம். இந்த வேளையில் மகாலய அமாவாசை தினத்தன்று சூரிய கிரகணமும் வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது மகாலய அமாவாசை அப்போதுதான் கடைபிடிக்கக்கூடிய வழிமுறையா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. பல புராணங்களில் இந்த மகாலய அமாவாசை வழிபாடானது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பகவத்கீதை உள்ளிட்ட பல புராணங்களிலும் மகாபாரதத்திலும் மிக குறிப்பாக இந்த மகாலய அமாவாசை வழிபாடானது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதைவிட கருட புராணத்தில் மகாலய பட்சத்தின் போது சிரத்தை மகாலய அமாவாசை விரதத்தை வழிபாடு செய்வதன் மூலம் ஆன்மாக்கள் இளைப்பாறுதல் பெறும், சாந்தி அடையும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது கருட புராணத்தின்படி. எனவே இவ்வளவு மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த அமாவாசை விரத வழிபாட்டை, அதிலும் குறிப்பாக மகாலய அமாவாசை விரத வழிபாட்டை மேற்கொள்ளாமல் தவிர்த்து விடாதீர்கள். அதே சமயம் இந்த அமாவாசை விரத வழிபாட்டிற்கு பிறகு குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு என பல வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கும். முன்னோர் வழிபாடுதான் இறை வழிபாட்டிற்கு முன்னதாக அமைய வேண்டும் என்பதையும் குறிப்பிடப்பட்டிருப்பதால் இந்த வழிபாட்டின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். பித்ரு பூஜை, பித்ரு வழிபாடு என்பது ஒருவேளை வீணாகி விடுமா என்ற எண்ணம் நமது மனதில் வரலாம். ஏனென்றால் நமது முன்னோர்கள் இதுவரையா மறுபிறவி எடுக்காமல் இருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் மறுபிறவி எடுத்திருந்தால் இந்த முன்னோர் வழிபாடு செய்வது வீணாகிவிடும் என்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம். நிச்சயமாக முன்னோர்கள் வழிபாடு வீணாகாது. ஏனென்றால் பித்ருலோகத்தின் தேவதை என்று அழைக்கக்கூடியவர் 51 தலைமுறையும் மறு ஜென்மம் எடுத்திருந்தாலும் கூட பித்ருலோகத்தின் தேவதையின் அருள் நிறைவாக கிடைக்கும். எனவே அவரிடமிருந்து நிறைந்த நன்மை உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. யார் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக தவறாமல் தாய் தந்தை இல்லாத ஆண்கள் அவசியமாக மேற்கொள்ள வேண்டும். குழந்தை இல்லை, சகோதரர் இல்லை, கணவர் இல்லை என்ற பட்சத்தில் பெண்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். கணவர், குழந்தை போன்றவர்கள் இருக்கும்போது இந்த வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடாது. தாய் தந்தை இல்லை, சகோதரர் இருக்கிறார் என்றாலும் இந்த வழிபாட்டை பெண்கள் மேற்கொள்வதை தவிர்ப்பது நிச்சயமாக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. பெண்கள் முறையாக விரதம் இருந்து அன்றைய தினத்தில் இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாம். முன்னோர்களுக்கு ஆசீர்வாதம் பெறலாம். அது மட்டுமல்லாது அன்னதானம் கொடுக்கலாம். பல தான காரியங்களை மேற்கொள்ளலாம். நன்மையை நிறைவாக கொடுக்கும். அதே சமயம் இந்த ஆடி அமாவாசை விரத வழிபாட்டு தை அமாவாசை விரத வழிபாட்டை காட்டிலும் மகாலய அமாவாசை விரத வழிபாடு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக ஏன் பார்க்கப்படுகிறது என்றால், காருணிக பித்ருக்கள் என்று சொல்லக்கூடிய தாத்தா அல்லது பாட்டியின் வழியில் பெரியப்பா, சித்தப்பா, மாமன், மைத்துனர் என பல உறவுகளுக்கும் இந்த வேளையில் காருண்ய பித்ரு தோஷத்தை நீக்கக்கூடிய வாய்ப்புகளும் வலுவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது ஆசிரியர், குரு உங்களுடைய நல விரும்பி என யாருக்கு வேண்டுமானாலும் செய்யலாம். நண்பர்களுக்கும் இந்த முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் நிறைந்த நன்மை கிடைக்கும். அவர்களால் ஏற்படக்கூடிய காருணிய வருத்தம் காரணமாக ஏற்படக்கூடிய தடைகளும் விலகி நன்மை நிறைவாக வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும். பொதுவாக எப்படி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்றால், அன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி எள்ளும் நீரும் இறைத்து ஆர்த்தங்கரைக்கு சென்று வழிபாடு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும் போது முன்னோர்களை நினைத்து மனதார உருகி வழிபாடு செய்வதால் முன்னோர்களின் ஆசீர்வாதமும்
அருளும் நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினம் முழுவதும் விரதம் எடுக்க வேண்டும். அதற்கு பிறகு இறை வழிபாடு, குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளலாம். மிக முக்கியமாக ஒரு 5 ரூபாய்க்கு விரதத்தை நிவர்த்தி செய்வதற்கு முன் தவறாமல் ஒரு பிஸ்கட்டாவது வாங்கி காகத்திற்கு வையுங்கள். காகத்திற்கு உணவளிப்பது மிக பெரிய அளவில் நல்ல பலனை கொடுக்கும். ஆனால் அதே சமயம் உணவளிக்க முடியவில்லை என்றால் 5 ரூபாய்க்கு ஏதேனும் உணவுப் பொருட்களை வாங்கி வைப்பதன் மூலம் 51 தலைமுறை சாபங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது மற்றவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கும் போது 5 ரூபாய்க்கு எள் முட்டாய் வாங்கி கொடுப்பதும் உங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல தோஷங்களை உறுதியாக நீக்கி யோகத்தை நிறைவாக பெற்றுத்தரும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மற்றவர்களுக்கு அரிசி, காய்கறிகள் போன்றவற்றை தானமாக கொடுக்கலாம். வாழைக்காய் உள்ளிட்ட காய் வகைகளையும் தானமாக கொடுப்பது நல்லது. பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுப்பதும் நல்லது. அதே சமயம் இந்த வழிபாட்டை என்னால் மேற்கொள்ள முடியவில்லை, ஆனால் அதே சமயம் என்னால் இயன்றவரை தான தர்மங்களை செய்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனால் உங்களுக்கு மகத்தான புண்ணியமும் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும். ஆனால் பித்ருதோஷம் நீங்குமா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் மிக பெரிய கொடைவள்ளலாக பார்க்கக்கூடிய கர்ணனை நாம் கேள்விப்பட்டிருப்போம். கர்ணன் தனது வாழ்நாள் முழுவதும், தனது வாழ்நாள் இறுதியிலும் கூட பல வகையில் அவருடைய தர்ம காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார். ஆனால் அவர் ஒரே விஷயமாக பார்க்கப்படுவது அன்னதானமும், அது மட்டுமல்லாது முன்னோர் வழிபாடும். எனவேதான் அவர் சொர்க்கத்திற்கு சென்றாலும் தீராத பசியுடன் இருந்தார். அதற்கு என்ன தீர்வு என்பதை கண்டுகொண்ட கண்ணன் மீண்டும் பிறவி எடுத்து 15 நாட்கள் இந்த மகாலயபட்ச தினத்தில் பூமியில் வந்து தனது சக்திக்கு ஏற்றவாறு அன்னதானங்களை செய்கிறாருங்க. அப்படி செய்ததற்கு பிறகுதான் மீண்டும் சொர்க்கத்திற்குள் சென்று நிறைவடைகிறார். எனவேதான் இந்த மகாலய அமாவாசை விரத வழிபாட்டை மேற்கொள்வதன் பலனை நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே தவறாமல் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நன்மை உங்களை தேடி வரும்.